ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். கடந்த வாரமெல்லாம் கடந்த நாட்கள் எல்லாம் நீர் எங்களை கண்ணின் கருவிழியை போல பாதுகாத்து பராமரித்து போஷித்து காப்பாற்றி நீர் எங்களை தூக்கி சுமந்து வந்த எல்லா வழிகளையும் நாங்கள் நினைத்து உமக்கு நன்றி பலியை செலுத்த இந்த காலை ஆராதனையிலே நாங்கள் கூடி வர கர்த்தர் உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார் என்ற அந்த வார்த்தையின்படி நாங்கள் உம்மை துதிப்பதற்காகவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து மனுஷனுடைய துதியிலே பிரியங்குளிர தேவனுடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதுமாக நீர் பொறுப்படுத்திக் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் தேவ சமூகம் அசைவாடுகிற ஆவியினால் நடத்தப்படும்படியாக நான் ஜெபிக்கிறப்பா. வர வேண்டிய எல்லா தேவ மக்களையும் தடையில் நீக்கி சரியான நேரத்திலே கொண்டு வந்து ஏகமாய் நாங்கள் உம்மை துதிக்கும் போது மேகமாய் இறங்கி வந்து நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறோம். சர்வவல்லமுடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் நடைபெற வேண்டிய எல்லா காரியத்திலேயும் கர்த்தர் மகிமைப்படட்டும். உம்முடைய வார்த்தை நீர் எங்களுக்கு அபிஷேகித்து தருவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஞாயிறு பள்ளி நீர் முற்றிலும் புறப்படும். தொடர்ந்து இந்த நாள் முழுவதுமாக உம்முடைய சமூகம் இருக்கட்டும். துதியும் கனமும் மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரை நாம் துதித்து பாடக்கூடிய ஒரு அருமையான பாடல் துதிசை மனமே துதிசை என்ற பாடல். துதிசை மனமே நீதம் துதிசை துதிசை மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே துதிசை மனமே நீதம் துதிசை துதிசை மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே முன்காலமெல்லாம் உன்னை தம் கரத்தில் ஏந்தி முன்காலமெல்லாம் உன்னை தம் கரத்தில் ஏந்தி வேண்டிய நன்மைகள் யாவும் முகத்தளித்தாரே வேண்டிய நன்மைகள் யாவும் முகத்தளித்தாரே துதிசை மனமே நீதம் துதிசை துதிசை மட்டும் நடத்தின தேவனை என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. வழியில் பாடுகள் பல நின்ற போது ஏகிடும் வழிகள் பாடுகள் பல நின்ற போது ஏகப்பரன் உன் காவலனாய் இருந்தாரே ஏகப்பரன் உன் காவலனாய் இருந்தாரே துதிசை மனமே நீதம் துதிசை துதிசை மட்டும் நடத்தின உன் தேவனை என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே துதிசை மனமே நீதம் துதிசை துதிசை மட்டும் நடத்தின உன் மனதோடே என்றும் என்றும்
ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக செல்வோம். லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8-9 வசனம். புக் ஆஃப் காஸ்பல் ஆஃப் லூக்கா சாப்டர் 5 verse 8 and 9. சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்ததின் நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியினால் அப்படி சொன்னான். அல்லேலூயா. அடிக்கடி நாம் இந்த வேத பகுதியில் நுழைஞ்சிட்டே இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நாம் இந்த பகுதியிலிருந்து என்னத்தை கற்றுக்கொள்கிறோம் என்பது ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். அதாவது மிகுதியான மீன்களை பிடித்தாங்க, மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். இந்த லூக்கா சுவிசேஷன் தான் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் மற்ற எல்லா வர்த்தமானங்களையும் தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு அருமையான சுவிசேஷமாக இருக்கிறது. 4வது அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இயேசுவானவர் தேவாலயத்தில் சென்று அங்கே வேத புஸ்தகத்தை எடுத்து வாசித்து, கர்த்தருடைய ஆவியார் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படி என்னை அனுப்பினார் என்றெல்லாம் சொல்லிவிட்டு புஸ்தகத்தை சுருட்டி என்ன செய்தார், தேவாலயத்தில் கொடுத்துட்டு அவர் ஊழியத்தை தொடங்குறத அந்த 4வது அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம். பல இடங்களில் அவர் ஊழியம் செய்து கொண்டு வந்தார் என்பதை அவரை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். அந்தபடியே கலிலேயா நாட்டில் உள்ள ஜெப ஆலயங்களில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். 4வது அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே நாம் பார்க்குறோம். அதுக்கப்புறம் அவருடைய ஊழிய பாதையில் பின்பு அவர் கெனசரேத்து கடலருகே நின்றார். கெனசரேத்து கடலருகே நின்றார். திரளான ஜனங்கள் வேத வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். காரணம், அதுக்கு முன்னே உள்ள வசனங்களை நாம் பார்ப்போம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்து தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினார். சதுசேயர் பரிசேயர் எல்லாருமே இது என்ன ஆச்சரியமாக இருக்கிறது, இவர் அதிகாரமுள்ளவராக பிரசங்கம் பண்ணுகிறாரே என்று ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் அவரை ஒரு மலையின் மேலே கொண்டு போய் கீழே தள்ளுவதற்காக பிரயாசப்பட்ட போது இயேசு அங்கிருந்து மறைந்து போனார் என்றும் நாம் அந்த வசனத்திலே பார்க்கிறோம். 30 வசனம் 4:30, அவரோ அவர்கள் நடுவே நின்று கடந்து போய்விட்டார். அல்லேலூயா. இவ்விதமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டு வருகிற வழியில் கெனசரேத்து கடலருகே வந்தபோது அங்கே சில சீஷர்கள், சில மனுஷர்கள் கடற்கரையில் 2 படகுகளை என்ன செய்தாங்க, மீன் பிடிக்கிறவர்கள் அவைகள் வீட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தாங்க என்று நாம் பார்க்குறோம். இயேசு அந்த 2 படகுகளை பார்க்கிறார். அதில் ஒரு படகுல இயேசு என்ன செய்கிறாரு, ஏறி அங்கிருந்து மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டிருக்கிறார்கள் நாம் பார்க்கிறோம். இவ்விதமாக அந்த பிரசங்க முடிவில் இயேசு சொன்ன அடுத்த ஒரு காரியம் என்னவென்றால், நீங்கள் ஆழத்தில் தள்ளி கொண்டு போங்கள் என்று இயேசு தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்கிறார். அந்த பேதுருவை பார்த்து சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே சில வேலை அப்படி தான், கரையோரமாக ஓரமாக அப்படியே மறைவாக உட்கார்ந்துட்டு சில வேலை ஆராதனையிலோ மற்ற காரியங்களோ போயிடுவோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய ஜீவன் வளர வேண்டும் என்றால் ஆழத்தில் நாம் பிரவேசிக்கணும், நெருங்கி தேவ சமூகத்து வரணும், அதிகமாக கர்த்தரை தேட வேண்டும். அதுதான் முக்கியம். சிலர் கரையோரமாக சபைக்கு வந்தாங்கன்னா வரலையா என்கிறது கூட சிலர் தெரியாது. அந்த அளவுக்கு ஆராதனை முடிந்த உடனே எலிமெண்ட்ரி ஸ்கூல் பிள்ளைகளை போல பையை தூக்கிட்டு ஓடுறவங்க இருக்கிறாங்க. அப்படி அல்ல. நம்முடைய ஐக்கியம், நம்முடைய சபை ஊழியம் இதெல்லாம் மிக முக்கியம். அந்த கரையோரமாக நின்று அப்படி இருக்கிறது அல்ல. நாம் ஆழத்தில் தள்ளி கொண்டு போன பேதுருவை போல நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆழமான ஆவிக்குரிய ஜீவித்துக்கு உள்ளே செல்ல வேண்டும். இந்த வார்த்தையை கேட்டோடனே பேதுரு சொல்கிறாரு, சீமோன் பேதுரு, ஐயரே, 5ஆம் வசனம், அதற்கு சீமோன், ஐயரே, முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம். அவருடைய அறிவின்படி முயற்சியின்படி அவன் சொல்கிறான், முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஆனால் ஒன்றும் அகப்படவில்லை என்றான். ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். அது வாழ்க்கையில் பாருங்க, ஆகிலும்
உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அல்லேலூயா. எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய சத்தியத்தின்படி, வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொண்டோம் என்றால் மட்டும்தான் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நமக்கு அறிவு இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், பட்டங்கள் இருக்கலாம், பணம் இருக்கலாம், பங்களாக்க போல வீடு இருக்கலாம், எல்லாம் இருந்தும் அவருடைய வசனத்துக்கு, வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடாமல் இருப்போம் என்றால் நாம் இன்னும் ஆழத்துக்குள்ளே வரல, இன்னும் ஆழமான ஆவிக்குரிய ஜீவித்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கவில்லை என்றதன் அர்த்தம். சொந்த புத்தியின் மேல் சாய்ந்து கொள்ளாமல், அதை வேதம் சொல்கிறது, சுய புத்தியின் மேல் சாய்ந்து கொள்ளாமல் என்று நீதிமொழியில் பார்க்குறோம், சங்கீதத்திலும் பார்க்குறோம். ஆக இங்கே பேதுரு சொல்கிறாரு, முழுதும் பிரயாசப்பட்டோம் ஆகிலும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். காரணம் ஒரு கல்யாணத்திலையும் கூட இயேசுனுடைய அற்புதத்தை நாம் பார்க்கும்போது அநேகர் அதை விசுவாசிக்க காரணமாக இருந்தது. மரியாளிடத்தில் போய் அவங்க வேண்டுதல் பண்ணாங்க. ஆனால் அவர் சொன்னாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ, இயேசு உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க என்று சொன்னார். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கை ஆண்டுடைய வார்த்தையின்படி இருக்கும் என்றால், சத்தியத்தின்படி இருக்கும் என்றால் நிச்சயமாக கர்த்தர் நம்ம எல்லா இடங்களிலும் ஆசீர்வதிப்பார். மிகுதியான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. 6-7 வசனம் படிக்கலாம். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினாங்க. அங்கே நான் பார்க்கிறோம். அதை பார்த்தோன்னே பேதுருக்குள்ள ஒரு மனமாறுதல் உண்டாகி இயேசுவின் பாதத்தில் வீழ்ந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அல்லேலூயா. இயேசு ஒரு நோக்கத்தோடு தான் கடற்கரையில் வந்து யாராவது கிடைப்பாங்களா, அவங்கள தம்முடைய சீஷராக்கணும், நான் செய்கிற அந்த ஊழியத்தை திரும்ப செய்வதற்கு ஆட்கள் தேவை என்று தான் அங்கே வந்திருக்கிறார். ஆனால் இவன் சொல்கிறான், நீர் என்னை விட்டு போக வேண்டும், நான் பாவியான மனுஷன் என்று சொல்லி. ஆனால் இயேசு ஆண்டவர் சொல்கிறாரு, இது வரைக்கும் நீ மீனை பிடிச்சிட்டு இருந்தாய், இனிமேல் மனுஷரை பிடிக்கிறவளாக ஐ வில் மேக் ஏ ஃபிஷஸ் ஆஃப் மேன் என்று சொல்கிறாரு. ஆக இந்த நோக்கம் என்னவென்றால், தேவன் தம்முடைய சித்தத்தை நாம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நிறைவேற்றுகிறார் இருக்கிறார். நாம் தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம ஒப்பு கொடுப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதத்தோடு நிறைவடையும். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில் நிறைவான ஆசீர்வாதம் வராமல் போகிறதுக்கு காரணம் வசனத்துக்கு என்ன செய்கிறதில்லை, ஒப்பு கொடுக்கறதில்லை. பாருங்கள், சீமோன் பேதுருவை கர்த்தர் இப்பொழுது மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுகிறார். அவர் என்ன செய்தார் தெரியுமா? எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவரை படிங்க. அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். 2 பேரும் சேர்ந்து போகிறாங்க பாருங்களேன். அல்லேலூயா. ஆமாம். இப்போ எல்லாவற்றையும் விட்டு அவங்க யாரை பின்பற்றினாங்க? இயேசுவை பின்பற்றி வந்தாங்க. அதுதான் இயேசுவை பின்பற்ற சீஷர்களுடைய தகுதியாக இருக்கிறது. இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருள் மேலோ, எந்த நிலையான சொத்துக்கள் மேலோ நம்முடைய பெயரை வச்சு கொண்டு நம்ம ஊழியம் செய்வோம் என்றால் அந்த ஊழியத்தில் மிகுதியான ஆசீர்வாதம் இருக்காது. மீன் கிடைக்கும், ஆனால் மிகுதியான ஒரு ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகாது, அது நிறைவாகவும் இருக்காது. ஆகவே அந்த பேதுரு எல்லாவற்றையும் விட்டு கரையில் கொண்டு போய் தன்னுடைய படகை நிறுத்தி வைத்து விட்டு, சிலர் அந்த வலையெல்லாம் சுத்தம் பண்ண மாதிரி தங்களை சுத்தம் பண்ணுவாங்க, சுத்திகரிப்பு கொடுத்து வருவாங்க, ஆனால் ஆழத்தில் தள்ளி கொண்டு போகிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. பேதுருடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு பெரிய நோக்கம் வைத்திருந்தபடியினால இங்கே அவர் அழைக்கிறார். அவன் எல்லாவற்றையும் விட்டு அவரை பின்பற்றி வருகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உள்ள முக்கியமான தலைப்பு என்னென்றால், மீன் தரும் பாடங்கள். மீன் நமக்கு என்ன போதிக்கிறது? மிகுதியான மீனை பிடித்து அவர் சந்தோஷப்பட்டாங்க. 2 படகு நிறைந்து வழியத்தக்கதாக கரையிலே இழுத்து கொண்டு வர முடியாதபடிக்கு இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்களே, அப்படிப்பட்ட மீனை குறித்து இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். ஆமேன். பேதுருவை சந்திக்கும் போது மீனை கொண்டே சந்திக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. அதனால தான் அவங்க
மீனவர்களாக இருந்ததுனால இயேசுவை கெத்செமனே தோட்டத்தில் பிடிக்கும்போது அவன் அறையில் ஒரு கத்தி வைத்து கொண்டிருந்து அவன் என்ன செய்தான், அந்த மனுஷனை காதரை மீன் செவில வெட்டுற மாதிரி அவன் வெட்டி போட்டதை நம்ம பார்க்குறோம். சிலர் ஊழியத்துக்கு வந்தாலும் கூட அவங்களுக்குன்னு ஒரு கத்தி வச்சுக்குவாங்க, அவங்களுக்குன்னு ஒரு அப்படி அல்ல. அது அவனுடைய வாழ்க்கையில் அபிஷேகம் பெறாததுக்கு முன்னாடி உள்ள ஒரு வாழ்க்கை. பின்மாறி போனானே, மறுதளித்தானே இல்லையா? அதுக்கப்புறம் தான் எல்லாரிலும் நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா என்று உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கேட்ட பிற்பாடு திரும்ப கேட்கிறார். அவன் சொன்னான், ஆண்டவரே எல்லாம் உமக்கு தெரியும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்குறான். அப்போ ஆட்டுக்குட்டிகள் அல்ல, ஆடுகளை மேய்ப்பாயாக என்ற அந்த கட்டளையை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே மீன் தரும் பாடங்களை இன்றைக்கு நான் பார்க்க போகிறோம். என்னென்ன மீன்? இன்றைக்கி கன்னியாகுமரிக்கு கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி அங்கெல்லாம் போனால் மீனுன்னா சிலருக்கு உயிர். ஏன்னா அதில் பழகினவர்களுக்கு என்ன ஆகும், அது இல்லாமல் இருக்கவே முடிகிறதில்லை. நாங்கள் ஒரு முறை சின்ன மட்டுங்கிற இடத்துல அந்த ஹார்பர் மீன் துறைமுகம் ஒன்று இருக்குது, அங்கே போயிருந்தோம். என்னை பார்த்தோன்னே ஆரோக்கியசாமிங்கிற ஒருத்தர் கூப்பிட்டார். ஃபாதர் இங்கே வாங்க ஃபாதர், இதை படகுல ஏறுங்கன்னார். நான் பயந்து அப்படியே அசைஞ்சு ஏறினேன். இங்கே ஒரு ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொன்னார். அங்கே வாரி வச்சிட்ருக்காங்க. இப்படி நாங்கள் போகிற இடங்கள்லாம் இப்படி நான் பார்க்குறோம். மீன் எல்லாருக்குமே விருப்பம், எல்லாருக்கும் விருப்பம்னு சொல்ல முடியாது, எனக்கு அவ்வளோ விருப்பம் கிடையாது. அதில் முள்ளை பார்த்தா பயந்துடு. ஆனால் அவங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை, நொறுக்கிடுவாங்க. பிரியமானவர்களே, மீனை கொண்டே யாரை சந்தித்தார்? சீமோன் பேதுருவை அவர் சந்திக்கிறார். ஆகவே இந்த மீன்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில பகுதிகளை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக யாத்திராகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நதியில் இருக்கிற மீன்கள் செத்து நதி நாறிப்போம். அடுத்து 21ஆவது வசனம். நதியின் மீன்கள் செத்து. சரி, நமக்கு தெரியும் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த நாட்களில் அவர்களை விடுவிப்பதற்காக மோசே, ஆரோன், மீரியாமை தெரிந்து கொண்டு அவங்க மூலமாக அற்புத அடையாளங்களை செய்து எப்படியாயிலும் ஜனத்தை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக நடந்த ஒரு அற்புதத்தில் என்னாச்சு, நதியை கர்த்தர் அடித்தார். அங்கே இருக்கிற மீனெல்லாம் செத்து போனதாக. அப்படி என்றால் செத்த மீன்கள். இந்த செத்த மீன்கள் எதை குறிக்கிறது என்றால் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருக்கிற மனுஷர்கள். இன்றைக்கு அப்படி இருக்காங்க இல்லையா? ஒரு காலத்தில் நாமும் அக்கிரமங்களினாலும் பாவத்தினாலும் மரித்த செத்த மீன்களைப் போல் இருந்தோம். எபேசியர் நிருபத்தில் நான் வாசிக்கிற 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை எப்படி அந்த நதியிலே செத்த மீன்கள் என்று நான் படிக்கிறோமே, அதுபோல நதியாகிய கடலாகிய இந்த உலகத்தில் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்திருந்தோம். 2:1 படிங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஆகவே இந்த எகிப்தில் காணப்பட்ட இந்த செத்த மீன்கள் அது அக்கிரமங்களினாலும் பாவத்தினாலும் மரித்து கிடக்கிற மனுஷருக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டுடைய கிருபையினாலே அவர் நம்மை மீட்டு கொண்டு தெரிந்து கொண்டு ரட்சித்து அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து நம்மை உயிர்ப்பித்து அவருக்காக உயிருள்ள மீன்களாக, இப்போ நம்ம செத்த மீன்கள் அல்ல, என்ன மீன்கள்? உயிருள்ள மீன்களாக இருப்பதற்காக அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் மகிமைப்படட்டும். நல்ல வாழ்க்கை இருக்கலாம், நல்ல அலங்காரம் இருக்கலாம், கனம், மகிமை, பிறகு பட்டம், பதவி, எத்தனையோ காரியங்கள் நமக்கு வெளியரங்கமாக இருந்தாலும் கூட ஆத்மா செத்து போயிருந்தால், ஆத்மா செத்து போன நிலைமத்தில் இருக்கும் என்றால் இயேசு சொன்னார், ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? ஒரு சகோதரத்தில் பேசும்போது அவருடைய நிறைய தகுதிகளை எங்களுக்கு காட்டி சந்தோஷப்பட்டார். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், அங்கே போகிறதுக்கு அந்த தகுதி இருக்குதா? அதுதான் முக்கியம். இதெல்லாம் எல்லா இடத்துலையும் செல்லுபடி ஆகக்கூடும், ஆனால் அங்கே போவதற்கேற்ற ஒரு தகுதி நமக்கு இருக்கணுமே. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 49ஆம் சங்கீதம் 20ஆவது வசனத்தில், Psalm 49:20,
கனம் பொருந்தினவனாயிருந்தும் எவ்வளவு கனம் புரிந்தவனாய் இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். என்னங்க? அழிந்து போகும் யாரு? கனம் புரிந்துள்ள மனுஷன். எல்லாத்திலும் எல்லாம் மேன்மை எல்லாம் இருக்கு, ஆனா என்ன இல்லை? ஆண்டவரை பற்றிய அறிவு இல்லை. கனம் புரிந்தவனாய் இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகிற மிருகத்துக்கு ஒப்பாய் இருக்கிறான். ஆக பாருங்களேன். ஆகவே இந்த செத்த மீன்கள் என்று சொல்வது பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து கிடக்கிற ஜனங்களை குறிக்கிறது. அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார். அப்படி தானே? ஆமேன். செத்த கிரியலார நம்மை சுத்திகரிப்பதற்காக நமக்கு பரிசுத்தாவியையும் தந்திருக்கிறாரே. அப்படி என்றால் நாம் எவ்வளவு விசேஷித்தவர்களாக இருக்க வேண்டும். ஆமேன். அல்லேலூயா. எனக்கு ஒரு சின்ன பாட்டு ஞாபகம் வருகிறது. ஞாயிறு பிள்ளைகளுக்கு கொண்டு சொன்ன ஒரு பாட்டு. அழகான ஏதேனில் தம் சாயலாக ஆதாம் ஏவாளை தேவன் வைத்தார். அழகான ஏதேனில் தம் சாயலாக ஆதாம் ஏவாளை தேவன் வைத்தார். பாதகன் பேயால் பாவம் தோன்ற பாவங்கள் மீட்கவே இயேசு வந்தார். பாடடைந்தார், மீட்டு கொண்டார், ஜீவன் தந்தார். அல்லேலூயா. இந்த சின்ன பாட்டு சின்ன பிள்ளை சொல்லி கொடுத்தா ஆரம்பமே அன்றைக்கி ரூத்து அருமையான அந்த சின்ன மகள், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்னு சொன்னபோது இந்த பாடல் எனக்கு ஞாபகம் வந்தது. அப்போ சிறிய வயது இருக்கும்போதே அந்த வேத எழுத்துக்களை கற்றுக்கொள்வதற்கு பெற்றோர் உதவி செய்வார் என்றால் பின்னாட்கள் அவருடைய வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். அவங்க செத்த மனுஷராக அல்ல, அறிவில்லாத கனவான்களாக அல்ல, ஆவிக்குரிய அறிவை பெற்றுக்கொள்வாங்க. அதனால்தான் ஒன்றான மெய்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பின கர்த்தரா இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அல்லேலூயா. ஆக அந்த மீன் செத்து போனது. பாவத்தில் ஜீவிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை செத்த அனுபவம் தான். உயிரோடு செத்தவள் ஒரு சபை. அது வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கிற சரதை சபையை குறித்து ஆவியானவர் சொல்லும்போது, நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தாலும், இன்னைக்கு யாரும் அப்படி இருக்கீங்களா? உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தாலும் நான் நடைபெணமாக இருக்கிறேங்க. சொல்கிறேன் நடைபெணமாக இருக்கிறேன். குடும்பத்தினுடைய கஷ்டம் பாடு வரும்போது இப்படி தான் சொல்கிறாங்க. நான் எப்படி இருக்கிறேன்? நடைபெணமாக இருக்கிறேன். ஏன் அந்த நிலைமைக்கு போகணும்? பிரியமானவர்களே, நாம் செத்த நிலைமையில் அல்ல, உயிர் பெற்றவர்களாக, மீட்கப்பட்டவர்களாக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, கர்த்தராலே ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே எகிப்திலே செத்த மீன்களைப் போல் அல்ல. ரெண்டாவது ஒரு மீனை பற்றி நாம் பார்க்க போகிறோம். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 9வது வசனம். இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. இயேசுவானுடைய ஊழியத்தின் பாதையில் அற்புதம் அடையாளங்கள் எல்லாம் நடக்கிறது, கூட்டங்கள் நடக்கிறது. 3 நாள் ஒரு இடத்துல அவங்க கூடி வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. யாருக்குமே பசி உண்டாகலை, எல்லாரும் தீவிரமாக வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அப்போது ஒரு சீசன் சொல்கிறான், 3 நாள் ஆயிடுச்சே, இந்த ஜனங்களை போக விட வேண்டாமா, இவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணுமே என்று கேட்டபோது இயேசு சொன்னார், நீங்களே ஆகாரம் கொடுங்க என்று சொன்னார். அவங்க அவிசுவாசமான வார்த்தையை சொன்னாங்க, ஆண்டவரே இவ்வளோ பேருக்கு நாங்கள் போய் கடையில் எப்படி வாங்க முடியும், எங்கே கிடைக்கும் என்கிற மாதிரி அவிசுவாசமான வார்த்தையில் சொன்னாங்க. அப்போது ஒரு சீசன் அந்திரேயான்னு நினைக்கிறேன், அவன் ஒரு ஆண்டவர் இயேசுவே இங்கே ஒரு பையன் இருக்கிறான், ஒரு பையன் சிறு பையன் இருக்கிறான், அவனிடத்தில் என்ன இருக்குது? 5 வார்கோதுமை அப்பமும் 2 மீன்களும் உண்டு. இன்னொரு இடத்துல பெரிய மீன்களே சொல்லப்பட்டிருக்கு, பெரிய மீன்கள் என்று சொல்லப்பட்டு, இன்னொரு சுவிசேஷத்தை சொல்லும்போது அது பெரிய மீன்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 200 பணத்துக்கு வாங்கினா கூட, அந்த காலத்தில் 200 பணத்துக்கு வாங்கினாலும் கூட இந்த ஜனத்தை போஷிக்க முடியாது என்று சொல்லி அவங்க அவிசுவாசமான வார்த்தையிலே சொன்னாங்க. ஆனால் ஒருவன் மட்டும் இங்கே ஒரு நற்செய்தியை கொண்டு வருகிறான், ஒரு பையன் இருக்கிறான். அந்திரேயா 8-9 வசனம்.
அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. இந்த அந்திரேயா நல்ல நற்செய்தியை சொல்லக்கூடியவனாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சில வேளை நம்முடைய வாழ்க்கையில் இது நடக்குமா, அது நடக்குமா, இது ஆகுமா, ஆகாதா என்றெல்லாம் அவிசுவாசப்படுகிறோம். எப்படி வேலை கிடைக்குமா, திருமணம் ஆகுமா, இந்த ஆசீர்வாதம் எனக்கு வந்து கிடைக்குமா, பதவி உயர்வு கிடைக்குமா, என்ன செய்ய போகிறோம் என்று சிலர் சந்தேகப்படக்கூடிய இருக்காங்க. வேதம் சொல்கிறது, சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அலைகளை போல் அடிக்கப்படுகிற கடலின் அலையை போல் இருக்கிறான். அவன் கர்த்தரிடத்தில் எதையாயிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாதிருப்பானாக. சந்தேகப்படக்கூடாது. அப்போது நம்ம ஆபிரகாமுடைய விசுவாசத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது அவன் எவ்வளவு வேணும் சந்தேகப்படாமல் விசுவாசித்தான் இல்லையா? ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுடைய விசுவாசத்தின் 7 படிகளை 17ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரை வாசிக்கும்போது அதில் ஒரு பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. என்னது? அவன் எவ்வளவு வேணும் சந்தேகப்படாமல் விசுவாசித்தான். அந்த விசுவாசம் அவனுக்கு தேவ நீதியாக வெளிப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி விசுவாசம் இருக்கிறது? அல்லேலூயா. இயேசு சொன்னார், நீங்களே ஆகாரம் கொடுங்கள் என்று. உங்களுக்கு ஆரம்ப காலத்தில் உள்ள 95, 96, 97 இந்த ஆண்டில் ஊழியங்களை உங்களுக்கு தெரியும் என்றால் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். 95 நான் இந்த ஊருக்கு வந்த சமயத்தில் இந்த பழைய சர்ச்சில் முக்கால் பகுதி இருப்பாங்க. விசேஷமாக ஆராதனை முடிந்த உடனே நியூ கொழும்பு ஸ்டோர்லேருந்து ஒரு வண்டி வரும், சாப்பாடு கொண்டு வருவாங்க, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க, அப்படி தான் அவங்க பாடுபட்டு கஷ்டப்பட்டு இந்த ஊழியத்துக்கு ஒத்தாசையாக உதவியாக இருந்தாங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் எப்பவுமே ஆராதனை முடிந்தோன்னே எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்க விரும்புகிறவங்க. அது நிமித்தமாக தான் ஆம்பூரில் நாங்கள் கொஞ்சம் சிறிய ஒரு 15 பேர் தான் இருப்பாங்க விசுவாசிகள், அவ்வளோதான் இருந்தது. ஆம்பூரில் 89ஆவது ஆண்டின் இறுதி பகுதியில் நாங்கள் இருந்தோம். அந்த நாட்களில் எங்களுக்கே ஆகாரத்துக்கு வழி இல்லை. அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது எப்படி ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் நினச்சபடியே கர்த்தர் செய்தார். அங்கிருந்து 15 கிலோமீட்டரில் உமராபாத் என்கிற ஒரு ஊருக்கு, முஸ்லீம் ஏரியா தான். அங்கிருந்து ஒரு ஆசிரியர், மனைவி 2 பேருமே டீச்சர்ஸ். அவங்க என்ன செய்வாங்க என்றால் அங்கிருந்து ஆட்டோவில் அன்னக்கூடையில் சாப்பாடு கொண்டு வந்துடுவாங்க. புளி சாதமோ தயிர் சாதமோ அல்லது லெமன் சாதமோ ஏதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் கொண்டு வந்துடுவாங்க. இப்போ அவங்க 2 பேரும் இறந்து போனாங்க. அந்த பிள்ளை 2 பேரும் கோயம்புத்தூரில் செட்டில் ஆகிருக்க ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்படி விசுவாசத்தோடு கூட அப்படி நாங்கள் விரும்பினதுனால ஐயாமார்கிட்ட சொன்னோம், நாமே சமைக்கலாம், நாமே சாப்பாடு போடலாம் என்று சொன்ன பிற்பாடு அதுக்கு வேண்டிய பெரிய பெரிய அண்டா குண்டா பெரிய பெரிய பாத்திரம்லாம் வாங்கி கர்த்தர் கிருபையினால நம்ம ஆராதனை முடித்தோன்னு எல்லாரும் சமபோஜன பந்தியை ஆராதிக்கிறோம். ஆமேன். அல்லேலூயா. நீங்களும் ஆகாரம் கூட நேசி சொன்னாரே, அப்படி தானே? ஆகாரம் கொடுன்னு சொன்னார். ஆனால் அவங்களும் அவிசுவாசப்பட்டாங்க. ஆனால் நாம் விசுவாசிக்கிறோம், அனுபவிக்கிறோம். ஆமேன். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவன் நற்செய்தி சொல்கிறான். அந்திரே என்ன சொன்னான்? ஒரு சிறு பையன் இருக்கிறான், அவனிடத்தில் ஆட்கோதுமை அப்பமும் 2 மீன்களும் இருக்கிறது என்று சொன்ன உடனே அந்த தம்பி இடத்துல போய் அதை கேட்டாங்க. அவன் என்ன செய்தான்? மனப்பூர்வமாக அதை கொடுக்குறான். பாருங்களேன், பெரியவங்க எல்லாரும் பசியோட அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருந்தபோது அவங்களே சாப்பிடலை. இவனுக்கும் பசி வரல, இவனும் சாப்பிடல. இதாவது ஒரு ஓரமாக போய் உட்காந்து சாப்பிட்டு இருந்தான்னா அதுவும் கிடைத்திருக்காது. அவ்வளவு சுவாரஸ்யமாக வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்காங்க, இயேசுவின் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த சிறு பையன் மனப்பூர்வமாக அதை கொடுத்த போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த அப்பத்துக்காக மீனுக்காக என்ன செய்தார்? ஜெபம் பண்ணார். ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணார். அதுக்கப்புறம் வரிசையாக உட்கார வைத்து அவங்களுக்கு பந்தி பரிமாறி சொன்னார். ஏதாவது குறையப்பட்டதா? யாருக்குரிய 5000 பேர் புருஷர்கள் அங்கே புசித்தாங்க. மீதி 12 கூடை நிறைய எடுத்தாங்கன்னு நான் படிக்கிறோமே. அல்லேலூயா. இந்த மீன் போஷிக்கிற மீன், தேவனுடைய பிள்ளைகளை போஷிக்கிற, ஆகாரம் கொடுத்து உற்சாகப்படுத்துகிற ஒரு மீனாக ஒரு சிறு பையனிடத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கும் தேவனுடைய சபைக்குள்ளே எத்தனையோ எளியவர்கள், தேவை உள்ளவர்கள், ஏழைகள்,
தரித்திரர், பல சூழ்நிலை இருக்கிறாங்களே, அப்படிப்பட்ட எல்லாருக்கும் ஏதாவது நம்ம செய்ய வேண்டும் என்கிற மனது உங்களுக்கு இருக்குதா? உங்கள் மனதில் அப்படிப்பட்ட சிந்தை இருக்கிறதா? அப்படி இருக்கும் என்றால் நீங்கள் டைரெக்டாக போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா வாரம் உங்களையே பார்த்துட்டு இருப்பாங்க. உங்கள் வாயே பார்த்துட்டு இருப்பாங்க, கையை பார்த்துட்டு இருப்பாங்க, எப்போ வெளியே வரணும்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி செய்யக்கூடாது. ப்ராப்பராக அதை யார் இடத்துல கொடுக்கணும்? அந்திரையா கையில், சீச்சர் கையில் கொடுத்தா அவங்க ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வசனத்தின்படியே செய்வாங்க. உதவி செய்வது கூட அப்படி செய்தால் தான் அது உங்களுக்கும் ஆசீர்வாதம். புரியுதா உங்களுக்கு? ஆக இங்கே நாம் பார்க்குறோம் 12 கோடி மீதியாக எடுத்தாங்க. இந்த 12 பேரும் போராட்டி இருந்தாங்க இல்லையா, சாப்பாடு இல்லைன்னு. அதனால் வச்சுக்கங்கடா, 6 கோடி எடுத்துகிட்டு போங்க, எனக்கு ஒரு கோடின்னு கேட்டார் ஆண்டவர். இல்லை. அப்போது இந்த மீனானது தேவனுடைய பிள்ளைகளை போஷிக்கக்கூடிய மீனாக இருக்கிறதா நாம் பார்க்கிறோம். அதுபோல் சபையை கர்த்தர் போஷித்து காப்பாற்றுகிறது போல சபைக்குள் வருகிற அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பதற்கு சபை ஆயத்தமாக இருக்கணும். கொடுக்கிற சபை எந்த சபை? சியோன் சபை நான் சொல்லலை. மக்கதனியா நாட்டை குறித்து 2 கொரிந்தியரில் பார்க்கிறோம். அவருடைய தங்களுடைய மிகுந்த தரித்திரத்திலும் மற்றவர்களுக்கு என்ன செய்தாங்க? கொடுத்தாங்க. இருக்கிறதே எடுத்து அவங்க பரிபூரணமாக கொடுக்கல. தங்களுக்கே தேவை இருந்தது, ஆனாலும் மற்றவர்களுக்கு கொடுத்தாங்க. இந்த 2 காசு போட்ட விதவையை போல. அல்லேலூயா. இந்த சிந்தை, அதாவது கிவிங் டெண்டன்சி, ஹாஸ்பிட்டாலிட்டி, இதெல்லாம் ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய சுபாவமாக இருக்க வேண்டும். அப்பொழுது தான் நமக்கு ஆசீர்வாதம். பாருங்கள், அந்த சிறு பையன்தான், ஆனாலும் அவன் மனப்பூர்வமாக அதை யார் கையில் கொடுத்தாங்க? அழகான ஏதேனில் ஒரு பாட்டு பாடினது போல, அப்பமைந்து மீன்கள் 2 மேயானாலும், அப்பமைந்து மீன்கள் 2 மேயானாலும் 5000 அருந்த அன்பர் பசி தீர்த்தார். கைப்பொருளை அளித்த அச்சிறுவன் போல, கைப்பொருளை அளித்த அச்சிறுவன் போல எப்பொருளையும் ஈயும் பாலரே. சிறியவனாக இருந்தாலும் பெரியவனாக இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு சிந்தை நமக்கு இருக்கும் என்றால் கர்த்தர் நிச்சயமாய் நம்மை மேன்மைப்படுத்துவார். இந்த மீன் போஷிக்கிற மீன், மற்றவர்களை போஷிக்கிற மீன். அல்லேலூயா. ஒரு தாயினுடைய ஜீவியத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் குடும்பத்தில் எல்லாரையும் போஷித்த பிற்பாடு அவங்களுக்கு இருக்குதோ இல்லையோ அதை பற்றி கவலைப்படுகிறது இல்லை. இருக்கிற அந்த பாத்திரத்தை தொடச்சி சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. தாயை போல போஷிக்கிறவர், தந்தையை போல சுமக்கிறவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே இந்த 2வது மீனானது போஷிக்கிற மீனாக இருக்கிறது. அடுத்து நாம் பார்க்கிறோம் மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து, உங்களில் எந்த மனுஷனானாலும் உங்களிடத்தில் அப்பத்தை கேட்கிற மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இங்கே பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அதாவது உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது ஆண்டவரிடத்தில் பரிசுத்த ஆவியை கேட்டால் வேற ஆவியை வரும் இல்லையா? ஆக அதுக்காக அவர் சொல்லுற காரியம் என்ன? உங்களிடத்தில் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? அது பாம்பு ரொம்ப தந்திரமான காரியம். இங்கே நல்ல விசுவாசிகளாகவும் நல்ல ஆத்துமாக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற தேவனுடைய பிள்ளைகளை குறித்து சொல்லப்படுகிற ஒரு அருமையான காரியம். அவங்க கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக துள்ளி குதித்து கர்த்தரில் மகிழ்ச்சியாக இருக்கிறவர்களாக இருக்கக்கூடியவங்க. பாம்பை கொடுப்பாரா? அப்பத்தை கேட்டால் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? ஆக இங்கேயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீனை உதாரணம் காட்டியே பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆக நல்ல விசுவாசிகளை குறிக்கக்கூடிய இந்த மீன் ஆனது அவங்க அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவர்களாக, ஆவியில் நிரப்பப்பட்டவர்களாக, பிரயோஜனமான உபயோகமான நல்ல பாத்திரங்களாக காணப்படுவாங்க என்று சொல்லப்படுகிற இந்த நல்ல மீன்கள் பாம்பல்ல. பாம்பு மிகவும்
தந்திரமானது. அந்த தந்திரத்தினால தான் நம்ம வாசிக்கிறோம் 2 கொரிந்தியர் 11:3 சர்ப்பமானது தன் தந்திரத்தினால் ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி எடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். பாருங்க, மீனை ஆத்மாவுக்கு உதாரணமாக சொல்லப்படுகிற காரியம். அதே வேளையில் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? தீர்க்கதரிசன வசனங்களில் நாம் கேட்ட சில வார்த்தைகள் எல்லாம் எதை காண்பிக்கிறது என்றால், சபைக்குள்ளேயே சொந்தத்திலேயே அப்பம் புசிக்கிறவங்களுக்குள்ளேயே இயேசுவே சொன்னார், என்னோடு போஜனம் புசிக்கிறவன் குதிங்கால. அதுபோல் சபை என்றால் சபைக்குள்ளேயும் சத்துருக்கள் இருக்கிறாங்க, எதிராளிகள் இருக்கிறாங்க, போராளிகள் இருக்கிறாங்க என்பதெல்லாம் சொல்லப்படுவது போல மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? பாம்பை கொடுக்க மாட்டார். ஆனால் அப்படிப்பட்ட ஆட்களும் இந்த இடங்களில் காணப்படக்கூடும். அவைகளை குறித்து நாம் என்ன செய்யணும்? ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் கன்னியாகுமரி பக்கத்தில் போனால் சொல்லுவாங்க, மீனுக்கு தலையை காட்டுவாங்க, பாம்புக்கு வாழை காட்டுவாங்கங்கிற மாதிரி மாறி மாறி இருப்பாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி தந்திரமான காரியத்துக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது. நாம் ரட்சிப்பு ஞானஸ்தானத்தை பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாக நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக நற்கிரிகளை செய்யக்கூடியவர்களாக பிரயோஜனமானவர்களாக காணப்படணும். மீனை கேட்டால் அவர் பாம்பை கொடுக்கவே மாட்டார். பரிசுத்தாவியை கேட்களுக்கு தேவன் பரிசுத்தாவியை நிச்சயமாக தருவார். அதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆக இப்படிப்பட்ட இந்த மீன் மூலமாக பல காரியங்களை நம்ம அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார். 4வதாக மத்தேயு 15:34 Matthew chapter 15 verse 34. அதற்கு இயேசு, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அந்த அதே காரியத்தில் நான் பார்க்கிறோம், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்களும் 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு என்றார். இங்கே 2 மீன் என்று சொல்லப்படல, சில சிறு மீன்கள். அங்கே பெரிய பெரிய மீன், அங்கே முன்னமே பார்த்ததில் அது பெரிய மீன், அதாவது மீன்கள் கொடுப்பேன்னு பார்க்கிறோம். ஆனால் இங்கே சில 7 அப்பங்களும் சில சிறிய மீன்களும் இருக்கிறது என்று சொல்லி அந்த மீனை கொண்டு அந்த அப்பத்தை கொண்டு அங்கேயும் எத்தனை பேர் போஷித்தாரு? அப்பொழுது அவர் ஜனங்களை தரையில் பந்திருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சரி, அதை பார்த்து கொள்ளுங்க. இப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த சில சிறு மீன்கள் என்று சொல்வது வாலிபருடைய ஊழியம். வாலிபருடைய ஊழியம். சிறியவங்க தான் சிறு துரும்பும் குத்துறவங்களுக்கு தான் உதவும், சிறு துரும்பும் பல் குத்த உதவும் என்று சொல்வது போல சில சிறிய மீன்கள் என்று சொல்வது வாலிபர்களுக்கும் இந்த ஊழியத்தில் பங்கு உண்டு. வாலிபர்களுக்கும் இந்த ஊழியம் செய்ய ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை குறிக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட வாலிபர்கள் என்ன செய்யணும்? தேவனுடைய சபையில் பாடுபடணும். மோசே தான் விசுவாசத்தில் பெரியவன் ஆன போது உடனே ஜனங்களை விடுவிப்புக்காக போயிடல. அவருடைய தீர்மானம் பாருங்கள், அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட சேர்ந்து துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். ஆலயத்தில் ஒரு சின்ன ஒரு துரும்பு கூட எடுத்து வேலை செய்யாதவங்க ஊழியம் செய்ய முடியுமா? ஊழியம் செய்ய முடியுமா? ஊழியம் செய்ய வாஞ்சி இருக்கிறது. ஆனால் இங்கே பார்க்கிறோம், பார்வோன் குமார்த்தின் மகன் என்னப்பொழுது வெறுத்தான், அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோட சேர்ந்து துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான், இனி வரும் பலன்மை நோக்கமாக இருந்தான் என்றெல்லாம் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். 24 வசனமா, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆனபோது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து, அந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்து கொள்ளுங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் இப்படி நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் சில சிறு மீன்கள் என்று சொல்வது சிறுவர்களுடைய ஊழியம் என்று சொல்லலாம். சிறுவர்கள் மூலமாக வாலிபர்கள் மூலமாக ஊழியங்கள் இருக்கிறது என்பதையும் நாம் மறந்து போகக்கூடாது. எனக்கு என்ன ஊழியம் இருக்குது, நான் போய் என்ன ஊழியம் செய்ய போகிறேன் என்று நினைக்கிறது அல்ல. நீங்கள் இருக்கிற இடங்களில், கல்வி கூடங்களில், கல்லூரியில் மற்றும் வேலை செய்கிற ஸ்தலங்களில்
நீ என்ன செய்யலாம்? ஊழியம் செய்யலாமா, செய்ய முடியாதா? நீங்கள் நடக்கிறத பார்த்து உங்களை கர்த்தருடைய பிள்ளை என்று தெரிஞ்சுக்கணும் இல்லையா? உங்கள் முகத்தை பார்த்தாவே என்ன பண்ணுது? அது இதையும் போட்டு மினுக்கிட்டு இருக்கிறத பற்றி பார்க்க சொல்ல நான். தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த காரியத்தை உணரணும். அதுக்கப்புறம் அவனுக்கு அன்பு பாராட்டணும். முகத்தை திருப்பிட்டு இருக்கக்கூடாது. அவங்களுக்கு சுவிசேஷம் நம்முடைய நடைமுறையிலேயே சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியதாக இருக்கணும். நீங்கள் உங்களுக்கு தெரியுமா, இந்த இந்தியாவில் இருக்கிற எத்தனையோ மிஷனரி ஊழியர்கள் எல்லாம் எங்கே ஆரம்பிக்கப்பட்டது தெரியுமா? கல்லூரியில் தான். கல்லூரியில் அவங்க கூடி ஜெபித்தது நிமித்தமாகத்தான் எஃப்எம்பி ஆனாலும் என்எஸ்எம் ஆனாலும் இன்னும் சொல்லப்பட்டிருக்க மிஷனரி ஊழியம் எல்லாமே கல்லூரியிலே படிக்கிற நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டு கூடி கூடி ஜெபித்து அதுக்கப்புறம் உலக அளவில் இந்தியா அளவில் அவங்க இந்த ஊழியத்தை செய்கிறாள் என்றால் அவங்க வாலிபராக இருக்கும்போதே அந்த ஊழியத்தை செய்தாங்க. ஆமேன், அல்லேலூயா. இன்றைக்கி எனக்கு 78 வயசாகுது. நான் இளம் வயதிலேயே இந்த ஊழியத்தை ஏற்றுக்கொண்டதுனால தான் எதையும் தாங்கக்கூடிய இருதயம் கர்த்தர் தந்து தலையெல்லாம் வெள்ளையாக போச்சு. பரவாயில்ல, செய்யணும் செய்யணும், எப்பொழுதும் ஊழியம் செய்யணும் ஊழியம் செய்யணுங்கிற வாஞ்சை. ஆண்டவருக்கா எதையாலும் செய்யணுங்கிற வாஞ்சை. பாஸ்டமாக தான் ஸ்பீட் பிரேக்கர், ஸ்பீட் பிரேக்கர், போகாத இடந்த நிலை போக வேண்டாம் என்று சொல்லி சில இடங்களில் தடை பண்ணுவாங்க. பரவாயில்ல, என்றாலும் அவசியமான இடங்களில் ஊழியரை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். வாலிபரே, வாலிப தங்கச்சி பிள்ளைங்களே, நீங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். உங்களை பார்த்தா கர்த்தருடைய பிள்ளை மாதிரி தெரியணும். உலகத்தில் 1ஆம் நம்பர் நடிகை மாதிரி இருக்கக்கூடாது. அவங்க ஊழியம் செய்ய முடியுமா? இல்லை. உங்களோட வாழ்க்கை நடைமுறை பேச்சு நடக்க எல்லாமே எப்படி இருக்கணும்? மற்றவர்களை கவர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நல்ல சுபாவங்களை கொடுக்கக்கூடிய காரியமாக இருக்கணும். ஆகவே தான் இந்த சிறு மீன், சில சிறு மீன்கள், அது வாலிபர்களுக்குள்ள ஒரு ஊழியம். அந்த ஊழியத்தை நாம் செய்தால் இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். சிம்சோனை பற்றி நாம் பார்க்குறோம். ஒரு சின்ன என்னது கழுதை தாடை எலும்பு, என்னது ஒரு சின்ன தாடை எலும்பு எடுத்துட்டு என்ன செய்தான்? எத்தனை பேரை கொண்டான்? 1000 பேர். நீங்கள் சிறியவர்களாக இருக்கலாம், ஆனால் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமாம், ஒரு சிறு அந்த கழுதை தாடையுடைய எலும்பை எடுத்துகிட்டு போய் 1000 பேரை கொண்டானே. பச்சை தாடை எலும்பான். அப்படிப்பட்ட ஒரு சிறுவிழா இருந்தாலும் கூட கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் என்று விசுவாசிங்க. உங்கள் எல்லாருக்குமே வாலிபர்களுக்கு ஊழியம் உண்டு. ஊழியம் உண்டுன்னு சொன்னால் இப்போ இருக்கிற இந்த ஊழியத்திலேயே நீங்கள் பங்கு பெறலாம். நன்றாக வேலை செய்து ஊழியங்களை தாங்கி பல காரியங்களை செய்யலாம். ஆனால் யாரும் முன் வர்றது இல்லையே. வாலிபர்களுக்கு தான் ரொம்ப பலவீனமாக இருக்குதாம், பலவீனமாக இருக்குது. நிற்க முடியல, கால் அப்படி இருக்குது, கை இப்படி இருக்கு சொல்கிறாங்க. இல்லை பிரியமானவர்களே, கர்த்தருக்காக நம்ம எதை செய்தாலும் கர்த்தர் நிச்சயமாக அற்புதங்களை செய்வார். பாருங்கள், 7 அப்பங்களும் சில சிறு மீன்கள் ஆக வாலிப சிறியவர்களாக இருந்தாலும் கூட இந்த ஊழியத்தை செய்வதற்கு உற்சாகமாக நீங்கள் செயல்படுங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 17ஆம் அதிகாரம், அங்கே ஒரு வினோதமான ஒரு செயலை நாம் பார்க்குறோம். 17:27. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாய் இராதபடி, அதாவது பேதுருவும் தானே, பேதுருவும் இயேசுவும் பேசி கொண்டிருக்கும்போது அவங்களுடைய மற்ற மனுஷர்லாம் சொல்கிறாங்க, ஏன் உங்கள் போதகர் வரி செலுத்துறது இல்லையா? போதகர் வரி செலுத்துறது இல்லையா? ரோம அரசாங்கத்தில் மனுஷருக்கு கூட வரி வாங்கியிருக்காங்க பாருங்களேன். உமக்கும் எனக்கும் வரி செலுத்த வேண்டும் என்று சொல்லி அப்போது இயேசு சொன்னார், பேதுரு பார்த்து சொல்கிறாரு, ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாய் இராதபடி, மற்றவர்களுக்கு நாம் இடரலாய் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் வரிப்பணம் கட்டுவதற்கு சீசனத்தை சொன்னார். நீ போய் கடலில் வளைய போடுன்னு சொல்லலை, கடலில் வளைய போடு அப்படி சொன்னால் அவன் முன்ன மாதிரி மிகுதியான மீனை பிடிச்சிட்டு வியாபாரத்துக்கு போயிடுவான். நீ என்ன செய்யணும்? தூண்டில் போடு. கடல்லையோ நதி இல்லையா? கடலில் தான். கடலில் நீ ஒரு தூண்டில் போடு. தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிருக்கலாம். கை உயர்த்துங்க பார்ப்போம். தூண்டில் போட்டு மீன் பிடிச்சவங்கலாம் இல்லையா? நாங்களாம் மீன் பிடிச்சிருக்கிறோம்.
ஆமாம், குளத்தில் போனால் தூண் மீனை பிடிச்சிட்டு வந்திருக்கோம். ஆக பிரியமானவர்களே, ஒரு மீன் தான் ஒரு தூண்டில் அகப்படும், பார்த்துட்டே இருக்கணும். அப்படி சொன்னால் போதும், அவ்வளோதான், அது மாட்டிக்கும். அதுபோல் ஒன்றை பிடிச்சு கொண்டு வந்து அதன் வாயை திறந்து பாரு, அதில் ஒரு வெள்ளிப்பணம் இருக்கிறது. படிச்சு திரும்பதை படிங்க. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலா இராதபடிக்கு, மற்றவர்களுக்கு நாம் இடரலாம் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். சரி, அதை கொண்டு போய் உனக்கு எனக்கும் அவர்களிடத்தில் கொடு என்றார். ஆக தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் இந்த பகுதி என்னென்னா, கடலில் போய் ஒரு தூண்டில் போட்டு ஒரு மீனை பிடித்து அந்த மீனுக்குள்ளே என்ன இருக்குது? அந்த மீனை போய் ஐயா உனக்குள்ளே எப்படி இந்த வெள்ளி பணம் வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அது என்ன சொல்லும்? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை நான் விழுங்கி வச்சுருக்கிறேன். எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். சிலருக்கு கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை விழுங்கிடுவாங்க. என்ன விழுங்கிடுறாங்க? என்னென்ன கர்த்தருக்கு செய்யணுமோ என்ன பிரமாணம்லாம் இருக்குது, அந்த பிரமாணத்தின்படி செய்கிறதுக்கு மனசு வர்றதில்லை. அந்த மீனை கேட்டால் என்ன சொல்லும்? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை நான் விழுங்கி வச்சுருக்கிறேன். பேதுரு எப்போ வருவார், வந்தோன்னு அவருக்கு கொடுப்பேன். ஒரு பாட்டிமா கன்வென்ஷன் முடிஞ்சோன்னு வந்தாங்க. பாஸ்டர், கன்வென்ஷனுக்காக நான் ஒரு குண்டியில் சேர்த்து வச்சுட்டு வீட்டில் வச்சுட்டு வந்துட்டு கொடுக்காம, அப்புறம் போய் பார்த்தா வீடு திறந்து கிடக்கு, அங்கே கணிக்கும் இல்லை. கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்காட்டு திருடு தான் கொண்டு போவான். கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்காட்டு திருடு தான் கொண்டு போவான். அதுபோல் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை அவ்வப்போது நம்ம செய்தால் அதுவே நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தருடையதை கர்த்தருக்கு, தேவனுடையதை அவர் அப்படி தான் சொன்னார். ராயனுடையதை ராயனுக்கும், தேவனுடையதை தேவனுக்கும். ஒருவேளை இந்த வெள்ளிப்பணம் தசமபாகமாக கூட இருக்கலாமே, பொருத்தனை காணிக்க கூட இருக்கலாமே. இது எங்கே வச்சுருக்கிறேன்? நான் விழுங்கி வச்சுருக்கிறேன், இப்போ நான் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு கொடுக்குற ஒரு அருமையான மீனாக பேதுரு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. உடனடியாக பேதுரு வந்து தூண்டில் போட்ட உடனே அது அந்த மீன் அந்த வெள்ளி பணத்தை கொடுக்கிறது. உபாகமத்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 14:22. உபாகமம் 14:22. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும், கவனிச்சு கொள்ளுங்க, வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதையில வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து. சரி, உபாகமம் 14:22 வசனம் சொல்லுகிறது, தசமபாகம் கொடுக்கிறது என்று சொல்லுவது கர்த்தருக்கு பயப்படுதலாம். கர்த்தருக்கு பயந்தவர்கள் தான் அது உண்மையாக செய்வாங்க. இல்லைன்னா நசுக்கி பிசுக்கி கணக்கு பார்த்து செய்கிறவங்கள பாக்கெட்டே கிழிஞ்சு போகுது. என்ன செய்யுது? இவ்வளவா இப்படியா அப்படி நினைக்கக்கூடாது. எது வந்தாலும் கர்த்தருக்காக அது பிரயோஜனமாக இருக்கும். அதனால தான் நம்ம அது கூட 12 கூட மீதி எடுத்து அவங்க ஜனங்கள்லாம் திருப்தியாக போஷித்தார். ஆனால் சீசர்களுக்கு எப்படி கொடுத்தாரு? கூடையே கொடுத்தார். இப்போ எங்களுக்கு கூடையே கிடைக்கும். எதுக்காக? எங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் உங்களுக்காக தான். ஆமேன். அப்படி தான் செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஊழியம் அப்படி தான் நடந்து கொண்டிருக்குது. நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் எதையும் நம்ம வாரிக்கொண்டு உலகத்திலிருந்து போக போகிறதில்ல, தேவனுடைய சபைக்காகவே. ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுதல்ங்கிற ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு என்னென்னா தசம பாகம் கொடுப்பது. 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை திரும்ப தெளிவாக வாசிச்சிருங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படி. பாருங்களா, எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே உன் தானியத்திலும் உன் திராட்சரசத்திலும் உன் எண்ணெயிலும் தசம பாகத்தையும் உன் ஆடு மாடுகளின் தலையீற்றுகளையும் அவருடைய சன்னதியில் புசிப்பாயாக. அல்லேலூயா. பாஸ்டர் தசமபாகத்தை பற்றி பேசுறதில்ல, இன்றைக்கு பேச தொடங்கிட்டாரு இல்லையா? சந்தடி சாக்குலங்கிற மாதிரி இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியதை சொல்லித்தான் ஆகணும். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல. ஆகவே இது பாஸ்டருக்காக கொடுக்குறதல்ல, கர்த்தருக்கு பயந்திருக்கும்படிக்கு பழகும்படிக்கு நாடோறும் இந்த காரியத்தை நம்ம
செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு சகோதரன் வந்து என்னிடத்தில் ஒரு முறை அவர் கேள்வி கேட்டார். தசமபாகம் கொடுக்குற ஒருவர் தான், எனக்கு இது ஆசீர்வாதமாக கொடுக்குறேன், ஆனால் ஆசீர்வாதமாக இல்லையே என்று என்னிடத்தில் கேட்டார். எல்லாம் கொடுக்குறோமே, ஏன் ஆசீர்வாதம் வரலன்னு. அப்போ அது நான் சொன்னேன், இந்த வசனத்தை தான் சொன்னேன். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்படி கொடுக்குறீங்களா, அல்லது ஏதோ கடமையை செய்கிறங்கிற மாதிரி செய்கிறீங்களா என்று சொல்லி அவர் சொன்ன பிற்பாடு பயத்தோடு நடுக்கத்தோடு ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்தார். திரும்ப ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். இன்னொன்று நீங்கள் வாசிங்கன்னா மல்கியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. மல்கியாவில் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு, ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி, ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள், பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகுமட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேன், உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேன் என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சித்தூரில் ஒரு சின்ன ஊழியம் நான் செய்து கொண்டிருந்த நாட்களில் எங்களுடைய தலைமை போதகர் பாஸ்ட் நல்லையா ஆர்வன் பாஸ்ட் வருவார். மாதந்தோறும் வந்தப்பாடு அவருக்கு நாங்கள் எங்களிடத்தில் கிடைக்கிற காணிக்கையை எங்களுக்கு கொடுப்போம். அப்போது அதனுடைய காரியம் என்னென்னா, ஏன் சொல்கிறேன்னா, எங்களுக்கு வருகிற வருமானத்தை விட 2 மடங்கு 3 மடங்கு காணிக்கை கொடுப்போம். அப்போ அவர் நினச்சிக்குவார் நிறைய காணிக்கை வருது போல். நிறையா இல்லை, உற்சாகமாக கர்த்தருக்காக ஊழியர்கள் கொடுக்கும்போது கர்த்தர் நமக்கு கொடுப்பார் என்ற விசுவாசத்தில் 3 மடங்கு நமக்கு கிடைக்கிற தசமபாகத்தில், அதாவது காணிக்கையில் தசமபாகம் எடுத்து அதில் 3 மடங்கு ஒரு கையில் கொடுப்போம். அவர் ஆச்சரியப்படுவார். அப்படியெல்லாம் நாங்கள் செய்ததுனால தான் இப்போ 4 மடங்கு 5 மடங்கு கொடுத்துட்டே இருக்கீங்க. அல்லேலூயா. பணம் செல்வம் சென்று கொண்டே இருக்கும், அது மேலே நம்ம மனசை வைக்கக்கூடாது. தேவைகள் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது, பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், அது மட்டும் நமக்கு போதும். ஆகவே போதும் என்ற மனதுடன் இருக்கக்கூடிய தேவபக்தி மிகுந்த ஆதாயம். ஆனாலும் பாகம் 14:22 படி கர்த்தருக்கு பயந்தவங்க தசம பாகத்தை செலுத்தி கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அடுத்து இன்னொரு மீன், யோவான் 21ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து, சரி நமக்கு தெரியும் 21ஆம் அதிகாரத்தில் பேதுரு மற்ற சீசர்களை பார்த்து நான் மறுபடியும் மீன் பிடிக்க போகிறான் பாருங்களேன், நான் மறுபடியும் மீன் பிடிக்க போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது அநேகர் என்ன செய்தாங்க, அவனை பின்பற்றி வர ஆரம்பித்தாங்க. அப்படியே மீன் பிடிக்க போயிட்டாங்க. உயிர்த்தெழுந்த இயேசு 3வது முறையாக தரிசனம் கொடுப்பதற்காக அங்கே வந்து அவருடைய சந்திக்கிறாரு. பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் உண்டா? இயேசுன்னு தெரியல அவனுக்கு. இயேசு கேட்குறார், பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் உண்டா? அவன் என்ன சொன்னான்? ஒன்றுமில்லை. பாருங்க, ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனால் ஒன்றுமில்லாமல் தான் போகும். இன்னும் சொன்னால் உலக பிரகாரம் சொன்னால் உருப்படி இல்லாமல் தான் போகும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகவே பின்வாங்கி போவானால் அவன் மேலே நாத்துமா பிரியமேறாது. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு அவங்களை நேசித்துட்டு அங்கே வந்து பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் உண்டா? ஒன்றுமில்லைன்னு சொல்கிறாங்க. சரி எப்படியோ போங்க அப்படி விட்டு போனாரா? இல்லை. அதுக்கு இடையில் அவர் எங்கேயே மீன் பிடிச்சிருக்காரு பாருங்களேன். பிடிக்கல ஒரு மீன். படிங்க இப்போ வந்த வசனம். அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து கரையில் அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அது ஒரு விசுவாசமான ஜீவியத்திற்கு அடையாளமாக இருக்கும். ஒன்றுமில்லை என்கிற இடத்துல உருவாக்குற ஆண்டவர், ஒன்றுமில்லை என்று சொல்கிற இடத்துல நமக்கு எல்லாவற்றையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். இல்லையா? திராட்சரசம் இல்லை குறைபட்டு சொன்ன போதே அங்கே ஆண்டவர் அற்புதம் செய்யலையா? அதுபோல் இங்கே கரையிலே சூடான மீன் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது கர்த்தருடைய ஊழியர்களுடைய விசுவாசத்துக்கு போகக்கூடாது, விசுவாசத்தில் இருக்கணும் என்பதற்காக கொடுக்கப்படுகிற ஒரு மீன் சாப்பாடு, மீன் ஆகாரம். அல்லேலூயா. இன்னொரு மீன் வந்து ஒரு மனுஷனை விழுங்கி 3 நாள் உபவாசம் எடுக்குது. யோனா கத்தரை விட்டு பின்வாங்கி போன உடனே கத்தர் அவன் மேல் இரக்கம் பாராட்டி ஒரு மீனுக்கு கட்டளையிட்டார். அந்த மீன் போய் யோனாவை விழுங்கிடுச்சு. என்ன செய்கிறதுன்னு தெரியல, ஒன்றும் சாப்பிடலை. அது சாப்பிட்ருந்தா யோனாவை தான்
சாப்பிட்டு இருக்கணும். அது உபவாசம் எடுக்கிற மீன். இன்றைக்கி உபவாசம்னு சொன்னாலே சிலதுக்கு பயம். ஆனால் டாக்டர் சொல்வார் 3 நாளைக்கு தண்ணி தான் குடிக்கணும்னா அது குடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க சொன்னால் கேட்பாங்க, டாக்டர் சொன்னால் கேட்பாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு வாரத்தில் 2 நாள் ஆகிலும் 2 வேளை ஆகிலும் கண்டிப்பாக 3 வேளை தான் எடுக்கணும். அதாவது சதிசெயர் பரிசெயர் எல்லாரும் வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறாங்களா, அவங்களுடைய நீதியை பார்க்கலும் அதிகமான நீதி நமக்கு இல்லாவிட்டால் பரலோகத்தில் போக முடியாது. 3 வேளை சாப்பாடு வாரத்தில் 7×3 21 3 வேளை விட்டு என்ன கொஞ்சம் வயிறு காஞ்ச என்ன ரத்தம் சுத்திகரிக்கப்படுகிறது, குடலாம் சுத்தமாகுது, ஆரோக்கியம் உண்டாகிறது. உபவாசம் என்பது நமக்கு எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்குது. இந்த மீன் உபவாசத்துக்கு அடையாளமாக இருக்குது. 3 நாள் அது ஆகாரம் சாப்பிடாம அந்த மனுஷனை இப்படியே வச்சிட்ருக்கு. கத்தருடைய கட்டில் வந்த உடனே அவன் எங்கே போய் சேரணுமோ அங்கே கொண்டு போய் பார்த்தீங்களா, அது ஒரு வித்தியாசமான ஒரு மீனாக இருக்கிறது. விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். கடைசியாக யோவான் 21:11 வாசிக்கிறோம். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த உயிரோடு எழுந்த இயேசு சீஷர்களை சந்தித்து பார்த்து அவங்களுக்கு சுட சுட அந்த மீன் இதெல்லாம் கொடுத்தது மட்டுமல்ல, மறுபடியும் அவங்க மீன் பிடிக்கிறாங்க. எத்தனை மீன் கிடைச்சது பாருங்க, 153 பெரிய மீன்களால் 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். அல்லேலூயா. கரையிலே தொடங்கி கரையிலே முடிவடைகிறது. கரையில் கொஞ்சம் தள்ளிட்டு போ அப்படின்னு சொன்னார் இல்லையா, ஆழமாக தள்ளிட்டு போ சொன்னார். இப்போ திரும்ப எங்கே வர்றாங்க, எப்படி வர்றாங்க, 153 பெரிய மீன்கள் வலை கிளியத்தக்கதாக இழுத்து கொண்டு கரை சேர்க்கிறாங்க. ஆண்டவர் நம்மை கரை சேர்க்க வேண்டும். இந்த 153 என்று சொல்வது 100 பூரணம், 50 பெந்தகோசு, 3 திரித்துவம். இப்படி எடுத்துக்கலாமா? 100 பூரணம், 50 பெந்தகோஸ்தே நாள், 3 திரித்துவம். இவ்வளோ பெரிய மீனை கொண்டு எங்கே சேர்த்தாங்க, கரை சேர்க்கிறாங்க. நம்ம எல்லாரும் அக்கறை நாட்டில் போய் சேரணும். ஆமேன். நம்ம பிரயாணம் முடிவடைவதற்கு அக்கறை தேசத்தில் போகணும்னு சொன்னால் இப்படிப்பட்ட சுபாவங்கள் நமக்குள்ள இருக்கும் என்றால் நிச்சயமாக நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் முன்னேறி செல்லலாம். தேவ நோக்கம் நமக்குள்ளே நிறைவேறும். மீனை கொண்டு சீமோனை சந்தித்த அவர் மீனை கொண்டே இங்கே மகிமையில் கொண்டு போய் சேர்க்க வல்லவராக இருக்கிறார். அவருடைய சமூகம் நமக்கு ஆலோசனை தந்திருக்கிறது. இதன்படி நம்மை அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். கரையோர மீன்கள் ஏராளமாய் தாராளமாய், கரையோர மீன்கள் ஏராளமாய் தாராளமாய், நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நிரம்பி நிரம்பி வழியணுமே, நிரம்பி நிரம்பி வழியணுமே. வறுமையா பொதுகரே, வறுமையா பொதுகரே, பற்றாத ஜீவ நதியாக, பற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, பற்றாத நதியா பாரும் பொதுகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, பற்றாத நதியா பாரும் பொதுகரே. கரையோர மீன்கள் ஏராளமாய் கரித்தர வேண்டும் தாராளமாய், கரையோர மீன்கள் ஏராளமாய் கரித்தர வேண்டும் தாராளமாய், நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நிரம்பி நிரம்பி வழியணுமே, இவன் தண்ணீரே ஆவியானவரே, பற்றாத நதியா பாரும் பொதுகரே, இவன் தண்ணி. ஹல்லேலூயா. ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மே ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்களும் துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரித்து மேம்படுத்துகிறோம்.
இந்த மாதத்திலும் 2வது ஆராதனை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தபடினால் நம்ம துதிக்கிறோம்ப்பா. உடைய கிருபை எங்களோடு இருக்கிறபடினால் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனை தொடங்கின முதல் முடிவு வரைக்கும் உடைய பரிசுத்த பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கிறபடினால் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். ஆலயத்திலே உலாவி கொண்டிருக்கிறபடினால் நம்ம ஸ்தோத்திரிக்க வான சேனையோடு எங்கள் மத்தியிலே இறங்கி வந்து எங்கள் ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிறபடினால் நம்ம துதிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக இந்த நாளிலே கர்த்தர் எங்களோடு பேசின ஆண்டவரே உடைய நல்ல சத்திய வசனங்களுக்காக மீனை கொண்டு கர்த்தர் இந்த நாளிலே எங்களோடு இடைப்பட்டபடினால் நம்ம துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே பேதுருவே, ஆண்டவரே சீஷர்கள் மீன்களை பிடித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரே சுவிசேஷங்களை அறிவித்து எப்படி ஆகிலும் ஜனங்களுக்கு தன்னை பற்றிய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பூமிக்கு வந்து ஆண்டவரே நீர் அவர்களோடு பேசி ஆண்டவர்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக நீ மாற்றினீர். ஆண்டவரே, ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மீன்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, நாட்டில் எவ்வளோ ஆத்துமாக்கள் மீன்கள் அழிந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஆத்துமாக்களை பிடிக்க வேண்டிய விசேஷத்த கிருபையும் அபிஷேகமும் ஆண்டவர் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்கும் விசுவாசிகளுக்கும் சிறியோர்களுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை ஊழியர்களாக எங்களுக்கும் ஆண்டவரை தந்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி எப்படி ஆகிலும் ராஜ்யத்திலே நாங்கள் கொண்டு சேர்க்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை ஜெயிக்கிற தேவனாய் இருக்கிற ஆண்டவரே, இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே ஆண்டவரே வரிப்பணங்களை செலுத்துவதற்கு ஆண்டவரே நாங்கள் பூமியிலே வாழ்ந்தால் என்னென்ன காரியங்களிலே உண்மையாக இருக்க வேண்டும், உத்தமமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிற ஆண்டவர், அதிலே நாங்கள் உண்மையுள்ளவர்களாக உத்தமர்களாய் வாழ தேவன் உதவி செய்ய. அன்று யோனாவுக்கு மீனை விழுங்கி கட்டளையிட்டு ஆண்டவரே ஏற்ற வேளையில் அவனை அதை கொண்டு வந்து கரையில் சேர்க்கவும் ஆண்டவர் உதவி செய்தபடினால் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் மனுஷனை எப்படியெல்லாம் நடத்த வேண்டும் என்று உமக்கு தெரியும். ஒவ்வொருவரை பற்றியுள்ள நோக்கம் உமக்கு தெரியும். அதே போல் கர்த்தர் நீங்கள் ஒவ்வொரு நடத்துகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாங்கள் கேட்ட அந்த வசனங்கள் மீன்கள் ஆண்டவரை கர்த்தருக்கு கொடுப்பதிலே எந்த விதத்தில் நாங்கள் குறைபட்டிருந்தால் ஆண்டவரை ஜெபத்தில் ஆண்டவரை தசம பாகங்களுக்கு தேவனுக்கு தசம பாகமாக செலுத்த வேண்டிய ஜெபங்களிலே குறைபட்டிருக்கிறோம். அதெல்லாம் ஒழுங்காக கர்த்தருக்கு செலுத்தி அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆவியானவனை கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே, அநேக நாட்கள் உபவாசங்களிலும் ஆண்டவரை பலவீன நிமித்தம் குறைபட்டிருக்க ஒவ்வொருவரும் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய உம்முடைய நீதியை நிறைவேற்றுகிறவர்களாக கர்த்தர் எங்களை பரிசுத்தப்படுத்தும், சபையை பரிசுத்தப்படுத்தும். எப்போ நீர் வருவீர் என்று நாங்கள் ஏங்கிக் கொண்டு பார்த்து கொண்டே இருக்கோம். அதுக்கென்று ஒவ்வொரு நாளும் உம்முடைய பாதத்தை முத்தம் செய்து உம்முடைய வருகையிலே காணப்பட உதவி செய்வீராக. சபை ஆசீர்வதியும். வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே, சண்டே கிளாஸ் ஊழியங்களை எல்லாம் பொறுப்படுத்தி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் நம் அனைவரோடும் கூடவே இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.